ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா சொன்னா நீ திட்டுவ. ஆறுமுகத்தை வந்து கோர்ட்லேருந்து விடுவிச்சுட்டாங்க. இந்த பக்கம் அன்னபூரணி வந்து பார்த்திங்கன்னா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. பைரவியும் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. நீ மட்டும் இல்லைனா வந்து என்ன ஆயிருக்குதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நல்ல வேளை பைரவி, இந்த ஆறுமுகத்தை வந்து இந்த கேஸ் வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து நீ லாஸ்ட் நேரத்தில் வந்து சூப்பராக இது பண்ணிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி யார் இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் நீ தான்டா இருப்ப அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சஞ்சய் வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமும் சஞ்சயும் வந்து தனியாக வந்து பேசிக்கிறாங்க. பார்த்தல்ல, பைரவி வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து எல்லாமே இது பண்ணா, அவள் தான் வந்து கண்டுபிடிச்சா, என் மேலே அன்பு இல்லாமையா வந்து அவள் இதெல்லாம் பண்ணுவா, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் வாழ போகிறோம், நீ அதை பார்க்க தான் போகிற, நீ நினச்சா இல்லை கடவுளே நினச்சாலும் வந்து எங்களை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சஞ்சய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி தான் மிஸ் ஆச்சு, அடுத்த வாட்டி பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரத்துலையுமே வந்து பைரவி உன்னோட முகத்தை வந்து பார்ப்பா, அப்போ வந்து பாரு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவும் பைரவியும் பேசிக்கிறாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா பைரவியை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. நீ வந்து எல்லாரும் சந்தேகப்படுவோன்னு நினச்சா, ஆனால் வந்து நீ தான் வந்து ஆறுமுகத்துக்கு வந்து துணையாக இருந்து அவரை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்க, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது பைரவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைரவியை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமும் பைரவியும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேட்கல, இதெல்லாம் வந்து நான் எதுக்கு பண்ணேன்னா வந்து நான் 6 மாதம் கூட வாழ்ந்திருக்கேன், நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த நம்பிக்கையில் தான் வந்து நான் இதெல்லாம் வந்து இது பண்ணேன், மற்றபடி உன் கூட வாழணும், உனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணணும் இல்லை, ஒரு மனிதாபிமானத்தோடு தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அப்படி சொன்னாலும் அவங்க மனசில் வந்து லவ் இருக்குன்னு தெரியுது பைரவி அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவிக்கும் ஆறுமுகக்கும் அந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முழுசாக வந்து நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.